யோசிச்சு பாருங்க. புதுசா ஒரு நெடுஞ்சாலை போட்டிருக்காங்க. அந்த சாலை போட்டது முழுக்க முழுக்க தனியார் முதலாளியான அந்த கெயில் பைப்புன்னு ஒரு வந்திருக்கும் இடையில. கெயில் பைப்பு போட்டாங்க இல்லைங்களா? கெயில் பைப்பு போடும்போது எத்தனையோ விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணாங்க. எங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு விவசாயி தூக்கிட்டு தற்கொலையும் பண்ணாரு. அதுக்கப்புறம் இதே திமுக வச்சு என்ன பண்ணாங்க, அவருக்கு ஒரு 5 லட்சம் நிவாரண தொகை கொடுத்துட்டு கெயில் பைப்பு திட்டத்தை தள்ளுபடி பண்ணுறோம்னு சொல்லி போய் அடுத்து இருக்கிற அந்த சாலையை அகலப்படுத்தி முழுக்க முழுக்க சாலை பணி கூட நிறைவடைஞ்சிருக்காது. ஆனா கெயில் பைப்பு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் குழி தோண்டி வச்சிருப்பாங்க. அந்த கெயில் பைப் பதினதுக்காக மட்டுமே அந்த சாலை வந்து புதுசா அமைச்சிருக்காங்க. இது வந்து கேட்டா மத்திய அரசு மேல திமுக அரசு பழி போடுவாங்க. இன்னொன்னு நான் கேட்கிறேன், திமுக அரசு எதை கேட்டாலும் எங்களுக்கு வந்து மத்திய அரசு நிதி கொடுக்கலன்றாங்க. ஒரே ஒரு கேள்விதான், 6500 கோடி கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்களுக்கு ஒரே இரவுல 6500 கோடி பணம் வந்து கொடுக்கறதுக்கு மத்திய அரசு நிதி கொடுத்தா இல்ல உங்ககிட்ட எங்க நிதி வந்துச்சு? அதுக்கு மட்டும் நிதி எங்க வருது? அதுக்கு மத்திய அரசு நிதி தேவையில்லையா உங்களுக்கு? அதே மாதிரி என்னுடைய பிள்ளைங்களுக்கு மாச 1000 கொடுக்குறீங்க. அவன் கேட்டான 1000 கொடுன்னு. தரமான கல்வி கிடைக்குதா? கல்விக்காத்த வேலை கிடைக்குதா? வேலைக்காத்த சம்பளம் கிடைக்குதா? எல்லாமே பாத்தீங்கன்னா இல்ல தனியார் மையம், தாராள மையம். புரியுதுங்களா? சிந்திச்சு பாருங்க. நீங்க